அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது கிளியர் குவாட்ஸ். அந்த பேரே பார்த்தீங்கன்னா கிளியர் குவாட்ஸ் அப்படின்னு இருக்கு. கிளியர் பண்றது அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு கிளஸ்டர்டா இருக்கு, அந்த விஷயத்த நம்ம மைண்ட்ல இருந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான கல் எதுன்னு கேட்டா கிளியர் குவாட்ஸ். ஏன்னா இது தூய்மைப்படுத்தக்கூடிய அல்லது தூய்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய, அதாவது காப்வெப்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிம்போம். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகள், எதிர்மறை சக்திகள், அது எல்லாத்தையும் விலக்கிவிட்டு நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மாஸ்டர் கிறிஸ்டல் எதுன்னு கேட்டா அது கிளியர் குவாட்ஸ் தான். நம்முடைய நோக்கங்களை எல்லாம் அது தெளிவாக்கி கொடுக்கும். நம்மளுடைய சிந்தனையை தெளிவாக்கும். கவனச்சிதறல் இருக்கு, என்னால ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, ஃபோக்கஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னா நம்ம கையில வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கிறிஸ்டல் எதுன்னு கேட்டா, அந்த கவனச்சிதறலிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது எதுன்னு கேட்டா அது கிளியர் குவாட்ஸ். நம்மளுடைய நினைவாற்றலையும் அது அதிகரிக்கக்கூடியது. நம்ம முழு மூச்சோட, முழு எனர்ஜியோட இயங்க வைக்கக்கூடிய சக்தியையும் நமக்கு தரக்கூடியது எதுன்னா இந்த கிளியர் குவாட்ஸ் தான். சிந்தனைய ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு ரொம்ப எளிதா ஒரே வரியில சொல்லிடலாம். அது மட்டும் இல்ல, மற்ற எல்லா கிறிஸ்டல்களினுடைய சக்தியையும் இது பெருக்கிவிடும். இப்போ வேற ஏதாவது கிறிஸ்டலோ பிரேஸ்லெட்டோ நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை கொஞ்ச நேரம் இந்த கிளியர் கிறிஸ்டல் பக்கத்துல வச்சிருந்தாலே அந்த கிறிஸ்டல்களை இது கிளென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிறிஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனர்ஜைசிங் கிறிஸ்டல்னு சொல்லலாம். புதிய தொடக்கங்கள் யார் யார் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த கிளியர் கிறிஸ்டல் இருக்கும். அதனால கிளியர் கிறிஸ்டலை இந்த 2026 புதிய தொடக்கங்கள் செய்ய வேண்டும்னு நினைக்கிறவங்க கட்டாயமா கையில வச்சுக்கணும். நம்மளுடைய நோக்கங்களை தெளிவாக செயல்படுத்தி அதிலிருந்து வெற்றிகளை நமக்கு வழங்கக்கூடியது.